Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் என்ன VPN வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் 1 டெம்ப்ளேட் 2ன்னு 2 லிங்க் இருக்கும். அதில் டெம்ப்ளேட் 1 போட்டிருக்கு. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2 டெம்ப்ளேட் இருக்கும். அதில் ரெண்டாவதாக இருக்க டெம்ப்ளேட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்க டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிடுறாங்க. ரெண்டாவதாக இருக்க டெம்ப்ளேட்டை கீழே யூஸ் டெம்ப்ளேட் ஆன் capcutனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் மொபைலில் உள்ள capcut ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு capcutல அந்த டெம்ப்ளேட் வந்து ப்ளே ஆகும். இதில் ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 செகண்டுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அந்த ஐ இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து செகண்டாக இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீதி 2 இமேஜ் நார்மலாக உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லோட் ஆகணும்னா உங்களுக்கு ப்ரீவியூ வீடியோ கிடைக்கும். வீடியோ பாருங்கள், ஓகே அப்படின்னாக்கா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை எந்த இமேஜாவது கிராப் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த இமேஜ் உங்களுக்கு கிராப் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணணுமோ கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இமேஜை கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து டிக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ ஓகே அப்படின்னாக்கா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது வீடியோ நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை கரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே யூஸ் டெம்ப்ளேட் இன் capcutனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு capcutல இந்த டெம்ப்ளேட் வந்து ப்ளே ஆகும். ப்ளே ஆனதுக்கு அப்புறமா ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேம் அதே மாதிரியே தான். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் 10 செகண்டு ப்ளே ஆகும். உங்களுக்கு அந்த இதில் எந்த இமேஜ் ப்ளே ஆகணுமோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க இமேஜ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த இமேஜை மாற்றி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 2 இமேஜே மாற்றி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு இமேஜாக டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸு. இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரிவ்யூ வீடியோ கிடைக்கும். இதுலேயும் அதே மாதிரியே உங்களுக்கு எந்த இமேஜ் ஆகுது கிராப் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இமேஜ் கிராப் பண்ணணுமோ இமேஜை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கு அப்புறமா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ ப்ரிவ்யூ பாருங்கள். வீடியோ ஓகே அப்படின்னாக்கா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாங்கோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை வந்து Alightmotionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SNB பாலாடெக் நியூ கிரியேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா சாங் மட்டும்தான் இருக்கும். இந்த இதில் எப்படி நம்ம வீடியோவை கரெக்டாக ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு இருக்க அந்த ஸ்பீக்கர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள வால்யூம் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, சவுண்டை கம்மி பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்க ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ எண்டிங்க்கு டைம் லைன் பெறும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு புக் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு டைம் லைன் போயிடும். ஸோ அந்த இடத்துல டைம் லைன் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே ஸ்பீக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் உள்ள சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டைமர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோட லென்த் வந்து கம்மி ஆயிரும். வீடியோவும் கரெக்டாக பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.